2025 அதிக வசூலை தட்டி தூக்கிய டாப் 10 தமிழ் படங்களை பத்தி பார்க்கலாம். ரசிகர்கள் எதிர்பார்த்த பல படங்கள் தோல்வி அடைஞ்ச நிலையில எதிர்பார்க்காத படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. ஆகஸ்ட் மாதம் வரை வசூல்ல முன்னிலையில வசிக்கிற டாப் 10 படங்களை பத்தி பார்க்கலாம். இந்த பட்டியல்ல 10வது இடத்துல இருக்கும் படம் சியான் விக்ரம் நடித்த வீர தீர சூரன் படம் தான். இந்த படம் 66 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 55 கோடி. 9வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த தலைவன் தலைவி படம் தான். இந்த படம் ஜூலை மாதம் வெளியாகுச்சு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 25 கோடி தான். ஆனா இந்த படம் வசூலிச்சது பாத்தீங்கன்னா 84 கோடி வசூல் பண்ணிருக்கு. 8வது இடத்துல இருக்கும் படம் சர்ப்ரைஸ் ஹிட்டான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தான். இந்த படத்துல சசிகுமார், சிம்ரன் போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 8 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகி 90 கோடி வசூல் பண்ணிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் கமலஹாசன் அவர்கள் நடிப்புல வெளிவந்த லைஃப் படம் தான். இந்த படத்துக்கான செலவு 300 கோடி. ஆனா இந்த படம் வசூல் பண்ணது 100 கோடி மட்டும்தான். 6வது இடத்துல பிடிச்சிருக்கும் படம் தனுஷ் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் குபேரா. இந்த படத்துக்கான செலவு 150 கோடி. ஆனா இந்த படம் வசூல் செஞ்சது 132 கோடி. 5வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் அஜித் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துக்கான மொத்த செலவு 350 கோடி. ஆனா இந்த படம் வசூல் செஞ்சது 138 கோடி தான். 4வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளிவந்த படம் தான் டிராகன். இந்த படத்துக்கான மொத்த பட்ஜெட் 37 கோடி. இந்த படம் வெற்றிகரமா பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகி 150 கோடி வசூல் பண்ணிருக்கு. 3வது இடத்துல இருக்கும் படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் ரெட்ரோ. இந்த படத்துக்கான மொத்த பட்ஜெட் 65 கோடி. இந்த படம் 235 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 2வது இடத்துல இருக்கும் படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கான மொத்த பட்ஜெட் 270 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 248 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 1வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. 400 கோடி செலவுல எடுக்கப்பட்ட இந்த படம் இதுவரைக்கும் 404 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 10 படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.